ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். நம்மள நிறைய பேர் கண்டிப்பாக பர்மீஷோட ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டான முயங்கா குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இங்கே நிறையவே கிடைக்கும். ஆனால் இப்போது நான் செய்கிற இந்த டிஷ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவும் மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க. இதுவும் பர்மீஷோட ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்பவே டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கக்கூடிய இந்த டிஷ்ஷோட பேர் ஊனக் கவுசை. சிக்கன் எக்லாம் போட்டு இருக்கிறதால ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 250 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது இது தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இது குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லாவே வெந்து வரும். இது நல்லா வேகணும். அதுக்கு 3 விசில் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு, ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 6 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டேஜ் தேங்காய் பால். இந்த டிஷ் செய்கிறதுக்கு 2 தேங்காய் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் கெட்டியான தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு லாஸ்ட்டில் யூஸ் ஆகும். இது செகண்ட் ஸ்டேஜ் தேங்காய் பால் 6 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 250 கிராம் அளவுக்கு வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சின்ன வெங்காயமும் வாழைத்தண்டும் இதை தேங்காய் பாலையே நல்லா வெந்து வரணும். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரும். தேங்காய் பால் திப்பியாக தான் இருக்கும், தெரிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு தாராளமாக 2-3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலை பேஸ்ட் சேர்த்ததால் குழம்பு நல்லா கெட்டி ஆகும். அதனால் நீங்கள் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கெட்டி ஆகணும் குழம்பு, அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டிஷ்ஷை கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொடியாக கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, அது இதோடு சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கருக விட்டுறாமல் லைட் ப்ரௌன் ஆகுறதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கிலோ அளவுக்கு இப்போது நம்ம சிக்கன் தான் சேர்க்க போகிறோம். இதை மீனில் கூட செய்வாங்க, அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி யாருக்காவது வேணும்னா கேளுங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக கொதித்த அப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா குழம்பு, அதில் இந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லீவ் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதனால் யாருக்காவது சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக லீவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கறி எல்லாத்தையுமே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி வேகணும். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த குழம்ப கொதிக்க விட்டுடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குழம்பு நல்லா திக்காக இருக்கும்.
ஏன்னா கடலைப்பருப்பு சேர்க்குறதால குழம்பு நல்லாவே திக்காகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால், 3 கிளாஸ் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் பாயில்டு எக் சேர்த்துக்கலாம். அவிச்ச முட்டை ஒரு 6 சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துருங்க. ஊனக்கவுசை ரெடி. இப்போது இதை நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே வாசனையாக இருக்கும். முருங்கைக்காய் குழம்புக்கே டஃப் கொடுக்குற இந்த ஊனக்கவுசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் அசெம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன நம்ம வந்து செஞ்சோமோ அதெல்லாம் தான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். கொத்தமல்லி தழையும் எலுமிச்சப்பழமும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன், எடுத்துக்கோங்க. நூடுல்ஸு அவிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு அவிச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குழம்ப இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து இது மேலே ஃப்ரை பண்ணியிருக்கிற பொரிச்ச வெங்காயம், அடுத்து இதில் ஃப்ரை பண்ணிக்கிற பூண்டு சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு லெமன் பிழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இதை சாப்பிட்ணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாராவது இந்த ஊனக்கவுசை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஊனக்கவுசோட ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். பர்மா டிஷ் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.